ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு குளிர்ச்சியான மற்றும் ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது வந்து குக்கரில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் வந்து குக்கரில் பண்ணுறதுனால 2 டம்ளர் வந்து கம்பு எடுத்துருக்கேன். 2 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்காங்க. அதை எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்காங்க. மேலே வந்து குருணையாக ஒரு மாதிரி மிதக்கும், அதெல்லாம் எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுருங்க நல்லா வாஷ் பண்ணுறப்போ. கம்பை வந்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் அந்த கம்பு ஊறினது வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கம்பை வந்து தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும். அதை ட்ரை பண்ணுறதுக்காக நான் என்ன சல்லடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக என்ன தான் வடித்தாலும் வந்து இது தண்ணி இருக்கும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் வந்து சல்லடையில் போட்டு அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகிற அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடியில் வந்து தண்ணி வந்து நின்றும். இப்போ பாருங்கள் கம்பு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கம்பை வந்து மிக்சியில் பாதி அளவு போட்டால் போதும். ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்கிற கம்பு தான் வந்து அரையும், மேலே இருக்கிற கம்பு வந்து அரையாது. அதனால் பாதியாக எடுத்துக்கோங்க. மிக்சியை ஒரு 5 செகண்ட்ஸ் ஓட விட்டால் போதும். கம்பு இந்த மாதிரி பாதியாக உடஞ்சால் போதும். இதே மாதிரி மீதி இருக்கிற கம்பையும் வந்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டம்ளர் கம்புக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் போட்டதுனால 7 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். தனியாக வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து கம்பு வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்பு ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம எல்லா கம்பையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நுர வரும். இந்த மாதிரி கெட்டி பிடிக்காத மேலே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கு, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த லெவலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மொத்தம் வந்து இதுக்கு 9 டம்ளர்ஸ் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். 2 டம்ளர் கம்புக்கு வந்து 9 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வந்து விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக கொலன்னு தான் இருக்கும். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். இது ஒரு 1 hour வந்து ஆற வச்சோம் அப்படின்னா வந்து கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து இதில் வந்து பாதி எடுத்து போட்டு இப்போ கரைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கரைச்சிக்கலாம். நம்ம இதில் இருக்கிற தண்ணியே வந்து எடுத்து கரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கரைச்சிக்காங்க. கரைச்சதுக்கப்புறம் தயிர் இல்லைன்னா மோர் எது வந்து உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்காங்க. நான் வந்து மோர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தயிர் வந்து இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சிட்டு வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து கரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழுக்கு வந்து நான் சைடிஷாக சின்ன வெங்காயம், மாங்காய், மிளகாய், ஊறுகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப கூழ் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலே இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.